ஒரு லேடி என்ன பண்ணுறா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த நேரம் அவளோட தோழி என்ன பண்ணுறா, அவகிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னான். என்ன சொன்னானா, ஏய் உன்னை பார்க்க ஒருத்தர் வாசலில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரும் சொன்னாவ. அவனோட பேரை கேட்டோன்னு இவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன காரணம்னா, அவன் வந்து இவளோட முன்னாள் காதலன். அவனோட கேரக்டர் சரியில்லாதனால தான் அவனோட விலகிட்டா இவ. பிறகு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து இவளுக்கு நிச்சயமாகி இன்னும் 2-3 நாளில் இவளுக்கு திருமணம் நடக்க போகுது. இந்த நேரம் வந்து முன்னாள் காதலன் வந்து வாசலில் நிற்கிறான்னு சொன்னோன்னே இவளுக்கு அதிர்ச்சியாக தானே இருக்கும். அந்தளவுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு இவளுக்கு. சரி என்ன பண்ணா, அவள் சேரை விட்டு எந்திரிச்சு ஆஃபீஸ் வாசலில் போய் பார்த்தா அவளோட முன்னாள் காதலன் நிற்கிறான். இவளை பார்த்துட்டு அவன் கிட்ட வந்து இப்போ அவன் கேட்குறான், என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, என்ன உனக்கு 2-3 நாளில் திருமணமாமே அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு இவன் சொல்கிறான், ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ என்ன பண்ண, அவன் தன்னோட பையிலேருந்து நிறைய லெட்டர்ஸு, க்ரீட்டிங்ஸ் கார்டு எல்லாத்தையும் கையில் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டே இருந்தான். எடுத்து எல்லாத்தையும் நிறைய கையில் வச்சுட்டு இப்போ சொல்கிறான், நீ எனக்கு எழுதின கடிதம், க்ரீட்டிங்ஸ் கார்டு எல்லாத்தையும் பார்த்தேன். நீ என் மேலே எப்படி பிரியமாக இருந்திருக்க, நான் தான் அதை பயன்படுத்திக்க தெரில அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்போ அவள் சொல்கிறா அவன்கிட்ட, என்ன இந்த லெட்டர்ஸு க்ரீட்டிங்ஸ் கார்டெலாம் காமிச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண வந்திருக்கியா நீனு அப்படின்னு சொல்லி கோமா சொன்னா அவள். இதை கேட்டோன்னு அவன் என்ன தெரியுமா சொன்னான், நான் ஒன்றும் பிளாக்மெயில் பண்ணலாம் ஒன்றும் வரல. நீ எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. உனக்கு 2-3 நாளில் திருமணம் ஆக போகுது. நீ எழுதின லெட்டர்ஸ்லாம் என்கிட்ட இருக்கலாமா, அதனால தான் நான் எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டேன். இது உன்னுடைய கல்யாண பரிசாக வச்சுக்க அப்படின்னு சொல்லி எல்லா லெட்டர்ஸு, க்ரீட்டிங்ஸ் கார்டு எல்லாத்தையும் அவள் கையில் கொடுத்துட்டு அவன் போயிட்டான்.